ஃபேப்ரிக் கண்டிஷனரில் டிஇபி, அதாவது ஃபுல் நேம் வந்து டைஎத்தில் தாலேட், ஒரு ரா மெட்டீரியலில் பயன்படுத்தியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிசைசராகவும் ஒரு சால்வெண்ட்டாகவும் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த கெமிக்கல் வந்து ஒரு பாதுகாப்பான கெமிக்கல் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட் ப்ரூவ் பண்ணியிருக்குங்க. குறிப்பாக ஹார்மோன்ஸை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய கண்ட்ரியில் இதுக்கு வந்து தடை இருக்குது, பேன் இருக்குது. நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்ஷியல் பேன் தான் இருக்குது. அதாவது சில குறிப்பிட்ட பயன்பாடுகளுக்கு சில குறிப்பிட்ட அளவுக்கு பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு மேலே பயன்படுத்தலாம்ன்ற மாதிரி பேன் இருக்குது. இந்த கெமிக்கல் வந்து நம்ம யூஸ் படுத்துகிற எல்லா பர்ஃப்யூம்லையுமே இது ஒரு மெட்டீரியலாக இருக்குங்க. பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற பர்ஃப்யூம் அளவே குறைவாக இருக்கும். அந்த பர்ஃப்யூம்லேயும் இது ஒரு பகுதியாக தான் இருக்கும். அதுவும் அது வந்து ரின்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். அதாவது வாஷிங்கில் அது வெளியில் போயிடும். ஆனால் ஃபேப்ரிக் கண்டிஷனரை பொறுத்த வரைக்கும் இந்த டைஎத்தில் தாலேட் வந்து அளவுகள் நம்ம அதிகமாக எடுப்போம். அதே மாதிரி இது ரின்சிங்கில் போகாது. ஆக்சுவலாக நம்ம அதை முக்கி எடுத்த பிறகு அப்படியே காய வச்சு அப்படியே ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுப்போம். ஸோ அந்த டைஎத்தில் தாலேட் நம்ம ஸ்கின்ல படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கின்க்கு வந்து டைஎத்தில் தாலேட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. ஸோ குறிப்பாக இந்த டைஎத்தில் தாலேட் ஃபேப்ரிக் கண்டிஷனரில் பயன்படுத்தும் போது சில பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க.